என்னுடைய பயணம் தொடரும். கோல் ஊன்றியாவது இந்த ஊமை ஜனங்களுக்கு நான் கடைசி வரை உழைப்பேன். என் பின்னாலே பார்க்கும் பொழுது, நான் முன்னாலே கோல் ஊன்றி நடக்கும் போது, என் பின்னாலே பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள், சிங்கக்குட்டைகளை பார்த்தேன். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 20 வன்னியர் சங்கம் 45ஆம் ஆண்டு தொடக்க விழா. அனைவரும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்வோம். 1980களில் ஜூலை 20, அதாவது 1980களில் சிதறி கிடந்த அனைத்து கிட்டத்தட்ட 28 வன்னியர் அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் சிதறி கிடந்த அந்த அமைப்புகளே, அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதி கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது, போக்குவரத்தும் பெரிதளவில் கிடையாது. அந்த காலகட்டத்திலே சுமார் அரை நூற்றாண்டுக்கும் முன்னாடி நான் சொல்கிறது, அன்றைய காலகட்டத்திலே நம்மளுடைய மாமனிதர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் இந்த மாபெரும் வன்னியர் சங்க அமைப்பை உருவாக்கி சரியாக 45 ஆண்டு ஆகுது. அதாவது இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. இந்த பதிவு தியாகச்செம்மல் ஜி.கே. மணி ஐயா அவர் முழுக்க ஆரம்ப காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்ததுன்றதே சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய பதிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த பதிவை முழுசாக கேட்டுட்டு அதாவது நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. காணொலிக்குள்ளே போயிடுவோம். தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மை மக்களாக வாழ்ந்து வரும் வன்னியர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதார நிலையிலும் தொழிலிலும் பின்தங்கிய நிலையில் உள்ளதால் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேண்டி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் 1980 ஜூலை 20ஆம் நாள் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டது. 44 ஆண்டுகளை கடந்து 45ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் மகா சக்தியாக திகழும் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கடந்து வந்த சிறை சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள் மிகுந்த பாதைகளையும் மருத்துவர் ஐயா அவர்களோடு இணைந்து காற்றாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடுவதை போன்று இன்று வரை பயணித்து செயல்பாட்டு வரும் மூத்தவர்கள், இளைஞர்கள், மகளிர் ஆகிய அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வன்னியர் சங்கம் தொடங்கிய நாள் முதல் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சாலை வசதி இல்லாத, மின்விளக்கு வசதி இல்லாத, போக்குவரத்து வசதி இல்லாத, எவ்வித தொடர்பும் இல்லாத பட்டி தொட்டி எங்கும் சென்று ஊருக்கு 25 இளைஞர்களை தாருங்கள், இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன், முன்னேற்றி காட்டுகிறேன் என்று முழங்கியதால் ஒவ்வொரு ஊரிலும் இளைஞர்களும் பெண்களும் பெரியவர்களும் சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக வன்னியர் சங்கத்தில் இணைந்தார்கள். 20% இடஒதுக்கீடு வேண்டி தொகுதி அளவில், வட்ட அளவில், மாவட்ட அளவில் மாநாடுகள், பேரணிகள் நடந்ததோ ஏராளம். அதாவது வன்னியர் சங்கத்தினர் எங்களின் வாழ்க்கையையே வாரந்தோறும் மாநாடுகள், போராட்டங்கள், அதற்கான ஏற்பாடு பணிகள், வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சிறை வாழ்க்கை என்ற நிலைமையிலேயே காலங்கள் உருட்டினோம். தமிழ்நாடு முழுவதும் நடந்து வந்த அந்த செயல்பாடுகளை எழுதினால் எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும், எத்தனை மணி நேரங்கள், நாட்கள் ஆகும் எண்ணி பாருங்கள். இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தை போன்று நமது இந்த நீண்ட நெடிய போராட்ட வரலாறு, போராட்டங்கள் சொல்லி மாளாது. 1-2 முக்கிய குறிப்பு போராட்டங்களை சொன்னால், சென்னை கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகில் பட்டை நாமம் அணிந்து பட்டினி போராட்டம் 1985, சென்னை தீவுத்திடலில் இருந்து மாபெரும் பேரணி 1986, ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம், அதே 1986 ஒரு நாள் தொடர்வண்டி மறியல் போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி சிறை சென்ற வரலாறு என் மனதில் என்றும் நிகழாடுகிறது. அதன் தொடர்ச்சியாக 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் தொடங்கி 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி போராட்டத்தில் காவல்துறை துப்பாக்கி குண்டுகளால் 21 பாட்டாளிகளும் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பில் தாங்கியும் காவல்துறை தாக்குதலிலும் சுட்டு கொல்லப்பட்டனர். 21 பேர் உயிர் தியாகம். மண்டை, கை, கால் உடைந்து உடல் முழுவதும் இரத்த சிந்தி காவல்துறையால் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு அடிபட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டும் காவல்துறை தாக்குதலுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி
காடுகளிலும் மலைகளிலும் வேறு ஊர்களிலும் தலைமறைவாக வாழ்க்கை. அந்த நேரங்களில் கிராமங்களில் வீடுகளில் காவல்துறையினர் புகுந்து பெண்களை கேலியும் கிண்டலும் பாலியல் வன்கொடுமைகளும் உன் புருஷன் எங்கே மகன் எங்கே என ஜாக்கெட்டை கிழித்தும் புடவையை கிழித்தும் பெண்கள் மீது தாக்குதலுக்கு வீடு கதவு பாத்திர பண்டங்களை உடைத்தும் அரங்கேற்றிய துயர சம்பவங்கள் சொல்லி மாளாது. 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தால் தமிழ்நாடு ஸ்தம்பித்தது. இந்திய நாடே திரும்பி பார்த்தது. உலக நாடுகள் வியந்தது. உலகின் உயர்ந்த அமெரிக்க நாட்டின் நியூயார்க் டைம்ஸ் என்ற ஆங்கில நாளேடு போராட்டத்தை வியந்து பாராட்டி எழுதியது. வன்னியர் சங்க போராட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள், கொடுமைகள் நெருப்பாற்றில் நீந்தி வந்தது போன்றாகும். வன்னியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனைகள், கொடுமைகள், பொருளாதார இழப்பு, சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமை, குடும்பங்கள் பட்ட சோதனை, வேதனை ஏராளம் ஏராளம். கண்ணீர் கதைகள் தான் போராட்ட பயணம். காட்டாற்று வெள்ளத்தில் நீச்சல், எதிர்நீச்சல் போன்றதே. இதனால் திருமணம் செய்யாதவர்கள், பொருளை இழந்தவர்கள், கடனாளிகள், வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர்கள் ஏராளம் ஏராளம். எண்ணிக்கையில் அடங்காது. உயிர் தியாகம் செய்தவர்கள், போராட்ட தியாகிகளை போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். வன்னியர் சங்கம் தொடங்குவதற்கு முன் சமூக நற்பணி மன்றம், SS சோசியல் சர்வீஸ் செக்யூரிட்டி அமைப்பின் நான் GK மணி மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து பேசி வந்தேன். அதன் பிறகு 1980 வன்னியர் சங்கம் தொடங்கியவுடன் மருத்துவர் ஐயா அவர்களோடு இணைந்து பணியாற்றி வந்தேன். 1972 அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராகவும் நிர்வாக பொறுப்பையும் கவனித்து பணியாற்றி கொண்டே வன்னியர் சங்கத்திலும் தீவிரமாக செயல்பட்டு வந்தேன். 81 ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு மருத்துவர் ஐயா அவர்களோடு வன்னியர் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக பணியாற்றி வந்தேன். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சையாக ஊராட்சி ஒன்றிய சேர்மன் ஆனேன். அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை அழைத்து, நீ நல்ல ஆள் என்று சொன்னார்கள். அனாதை விடுதி நடத்தி வருவதாக சொன்னார்கள். அது எனக்கு ரொம்ப பிடித்தது. இனிமேல் அதிமுகவில் இணைந்து கொள். அடுத்து உனக்கு MLA சீட்டு தருகிறேன், அமைச்சராக ஆக்குகிறேன். இப்பொழுது வாரிய தலைவர் பதவி கொடுக்கிறேன், கழகத்தில் பொறுப்பு கொடுக்கிறேன், எவ்வளவு வேண்டும் செலவுக்கு பணமும் கொடுக்கிறேன் என்று என்னை உற்சாகப்படுத்தி பேசினார். ஆனால் அதை ஏற்று அவரோடு இணையாமல் எனது லட்சியம் மருத்துவர் ஐயா அவர்களின் சமூக பாதையே என்று ஆரம்பம் முதல் இன்று வரை உறுதியாக செயல்பட்டு வருகிறேன். வன்னியர் சங்க மாநாட்டில் மருத்துவர் ஐயா அவர்களும் SS ராமசாமி படையாச்சியார் அவர்களும் கலந்து கொண்ட போது எனக்கு GK மணி தியாகச்செம்மல் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வன்னியர் சங்க மாநாட்டில் GK மணி நான் பணியாற்றினேன். ஒவ்வொரு மாநாட்டிலும் தவறாமல் கலந்து கொண்டேன். நம் மாநாடுகளில் மருத்துவர் ஐயா அவர்கள் எனது கையை உயர்த்தி பிடித்து, நமது வன்னியர் சமுதாயத்தின் எத்தனை ஒன்றிய சேர்மன்கள், எத்தனை MLAக்கள், எத்தனை MPக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் ஒருவர் கூட நம்மிடம் இல்லை, நம்மோடு வன்னியர் சங்கத்திற்கு வருவதில்லை, ஆனால் ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணேனு மணியே மணியே என GK மணி நம்மோடு உள்ளார் என்று கையை உயர்த்தி காட்டியும், இந்த மணி ₹1 கூட லஞ்சம் வாங்காதவர் என்றும் கையை உயர்த்தி காட்டி பேசுவார். அப்போது என் உடம்பெல்லாம் புல்லரித்துவிடும். வன்னியர் சங்கம் பல கட்ட போராட்டங்களை, மாநாடுகளை, பேரணிகளை நடத்தி கோரிக்கை வைத்தும் உயிர் தியாகம் செய்தும் லட்சக்கணக்கானவர்கள் சிறைக்கு சென்றும் வன்னியர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. எனவே 1989 வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் புறக்கணிப்பு குறித்து விளக்க கூட்டங்கள், பேரணிகளும் நடத்தப்பட்டது. நிறைவாக தருமபுரியில் தேர்தல் புறக்கணிப்பு மாநாடு பேரணி நடத்தப்பட்டதற்கு GK மணி தலைமை என அறிவித்து நடத்தப்பட்டது. 1989 தேர்தலில் வன்னியர்கள் வாழும் கிராமங்களில் வாக்குச்சாவடிகளில் ஒரு ஓட்டு கூட பதிவாகாத வாக்குச்சாவடிகள் ஏராளம். வாக்கு பெட்டிகள் காலியாகவே எடுத்துச் செல்லப்பட்ட வரலாறு வன்னியர் சங்கத்திற்கு உண்டு. இப்படி தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில், உலக நாடுகளிலும் தேர்தல் புறக்கணிப்பு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அப்பொழுது வன்னியர்கள் தேர்தலை புறக்கணித்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக பெற்ற வாக்குகள் 22,000, 24,000, 20,000, 30,000 என பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார்கள். அதன் பின்னர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் ஐயா அவர்களை அழைத்து பேசி
வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கேட்டதற்கு மாறாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் 50% இடஒதுக்கீட்டை 2ஆக பிரித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30% என்றும் வன்னியர் உள்ளிட்ட 108 சாதிகளை ஒன்றிணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 20% இடஒதுக்கீடு என வழங்கினார். வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டங்கள், மாநாடுகள், பேரணிகள், தேர்தல் புறக்கணிப்பு போன்ற வரலாற்று சம்பவங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் அல்லது வேறு எங்கேயாவது நடக்குமா என்று எண்ணி பார்த்தால் மிகையாக உள்ளது. இனி நடக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அப்படிப்பட்ட வீர வரலாற்றை நடத்தி காட்டிய மாமனிதர், மகாசக்தி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நம் எல்லோருடைய ஒன்றிணைத்து போராட்டத்தாலும் மாநில அளவில் 4 இடஒதுக்கீடுகளையும் மத்திய அரசில் 2 இடஒதுக்கீடுகளையும் பெற முடிந்தது. மிகப்பெரிய சாதனையே. 1996 ஜி.கே. மணி உள்ளிட்ட 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு பதிவை தான் பதிவிட்டுக்கிறாங்க. இந்த பதிவில் உங்களுக்கு என்ன தோன்றுதோ அந்த செய்தியை கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க.